பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காரணம் நம்முடைய எண்ணங்கள்னு சொல்லுவோம். எண்ணம் போல் வாழும். எண்ணங்கள்லையும் அவனுடைய பேச்சுக்களில், செயல்களில், பார்வைகளில் செய்கிற பாவங்கள் தான் நமக்கு திரும்பி வருது. அந்த அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக பேச்சு எடுத்துகிட்டோன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு பேச்சுமே வன்மையான பேச்சாக தான் இருக்குது, அல்லது பரியாசமான பேச்சாக இருக்குது, அல்லது மற்றவங்களுக்கு குற்றங்களை பேச்சாக இருக்குது, உணர்ச்சியான பேச்சாக தான் பேசிகிட்ருக்கோம், குழப்பத்தை உண்டாவுடைய பேச்சை பேசிகிட்ருக்கோம். சமானத்தை ஏற்படுத்த பேச்சு நம்ம பேசுகிறதில்ல, மென்மையாவோ கனிவாவோ கண்ணியமாவோ பேசுகிறதில்ல. இதெல்லாம் அகிலங்களில் பதிவாகுதுங்கிற அந்த உள்ளோச்சம் நமக்கு வேணும். இறைவன் பதிவு செஞ்சிட்ருக்கான். நன்மையும் தீமையும் பிறத்தரவாரா தன்வினை தனிச்சிருங்கிற அடிப்படையில் நம்ம பேச்சுக்களில் நிறைய பாவங்களை பண்ணிகிட்ருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த குரலை உயர்த்தி பேசக்கூடாது. வேதத்தை குரானை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வன்மையாக பேசுங்க ஒரு இடத்தோடு கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் மென்மையாக பேசுங்கன்னு சொல்கிறான், கனிவாக பேசுங்கன்னு சொல்கிறான், இறைவன் கண்ணியமாக பேசுங்கன்னு சொல்கிறான், நியாயமாக பேசுங்கன்னு சொல்கிறான். இது எதுவுமே நம்ம செய்கிறதில்ல. குரலை உயர்த்தி பேசாதீங்கன்னு சொல்கிறோம். ஒரு வரம்பு மீறி அரசன்ற கூட இறைவன் எப்படி பேசுகிறான்னு சொன்னால் 43-44 நீங்கள் இருவரும் பிறனிடம் செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். இறைவனே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடலாம், வரம்பு மீறிட்டான். ஆனாலும் 44 நீங்கள் இருவரும் அவனிடம் மென்மையான சொல்லால் சொல்லுங்கள், அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம். இதுதான் வேதமாக இருக்கும். வரம்பு மீறிய ஒருத்தர்கிட்ட கூட நீங்கள் பேசும்போது நீங்கள் வரம்பு மீறாதீங்க, மென்மையான பேச்சை பேசுங்க, கனிவான கண்ணியமான பேச்சை பேசுங்க, நியாயமான பேச்சை பேசுங்க, சத்தியமான பேச்சை பேசுங்க, சமாதானத்தோட பேச்சை பேசுங்க. இது என்னுடைய வாக்காக இருக்கு. இது 4:114 சத்தியத்தையும் நன்மையும் கொண்டு மனிதரிடையே சமாதானம் செய்யும் பேச்சை தவிர அவர்கள் ரகசிய பேச்சுக்கள் பெரும்பாவற்றில் எந்த விதமானாலும் இல்லை. ஆகவே எவர் அல்லாவின் திருப்தியை நாடி இது செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான் நற்கூலியை வழங்குவோம். இது என்னுடைய வாக்காக இருக்கு. இப்போ சத்தியத்தை பேசுங்க, சமாதானத்தோட பேச்சு பேசுங்க, குழப்பமான பேச்சை பேசாதீங்க. பெரும்பாலும் நம்ம பேசுகிறதெல்லாம் உணர்ச்சி தூண்ட பேச்சாகவே இருக்குது, பரியாசமான பேச்சாகவும் இருக்குது, இழிவான பேச்சாகவும் இருக்குது. இதை பேசக்கூடாதுங்கிறத 49:11 நம்பிக்கை கொண்டவர்களே, ஒரு வகுப்பார் பிறிதொரு வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம், ஏனெனில் அவர்களை விட மேலானவர் இருக்கலாம். எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும், ஏனெனில் இவர்கள் அவர்களை மேலானவர் இருக்கலாம். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பழிக்காதீர்கள், இன்னும் ஒருவர் பட்ட பெயரால் அழைக்காதீர்கள். நம்பிக்கொண்ட பின் பரிகாச பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும். எவர்கள் மீளவில்லையோ அத்தேவர்கள் அநியாயக்காரர் ஆவார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம பரிகாசமான பேச்சும், இழிவான பேச்சும், குழப்பமான பேச்சும், அல்லது கோபத்தை தூண்டிய பேச்சும், உணர்ச்சியான பேச்சும் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிறத உணர்ந்து இறைவன் பாவமனு கேட்டு மீறணும். எவர்கள் மீளவில்லையோ அவர் அநியாயக்காரர்கள். பாவத்திலிருந்து மீள்வதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் இருக்கின்றான். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம். இது வேதனைய வாக்காக இருக்குது. இது வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இறைவன் பிரார்த்தனையாக